தேவன் பரிசுத்தமாகவே இருக்கிறார். அப்போ பாவமான மனுஷனுக்குள்ள அவரால் எப்படி தங்க முடியும்? தேவன் சொன்னார், நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி தம்பி கேள்வி கேட்கிறார் உங்களுடைய சார்பாக, இல்லையா? பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் எப்படி மனிதனை தான் தங்குகிற வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார்? மிக அருமையான கேள்வி, இல்லையா? எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. ஆனால் அநேகருக்கு இந்த கேள்வியே வர்றதில்லை. ஏன்? எனக்குள்ளதான் அவர் இல்லையே அப்படின்னு நீங்கள் பொய்யை நம்புகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே அவர் அழகாக சொன்னார், கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நான் இல்லை, எங்கே தான் இருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகளையே நான் வாசம் செய்கிற வாசஸ்தலமாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும்? என்னிடத்துல கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்குது. நல்ல செய்தி சொல்லட்டுமா? மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய ஆவி மனிதனை தேவன் பரிபூரணமாக பரிசுத்தப்படுத்திட்டார். ஆவியான தேவன் உங்களுடைய ஆவியிலே தான் கனெக்ட் ஆகிறார், உங்களுடைய ஆவி மனிதனில் தான் தங்குகிறார். ரைட்? உங்களிடத்திலே பழுதொன்றும் இல்லை. அல்லேலூயா. இது இன்னொரு அருமையான ஒரு விளக்கம் பாருங்கள். ஐயா, ரோமர் 8:30 என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கே? உங்களுடைய ஆவி மனிதனிலே. 10:10 எபிரேயர் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கே? உங்களுடைய ஆவி மனிதனிலே. 10:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது எங்கே நடந்திருக்கிறது? உங்களுடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்கிறது. சோ வாட்? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். ஆமர்மையானவர்களே, 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31, இந்த 2 வசனம் நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. நீங்கள் பிசாசுக்கு கதவை திறக்க மாட்டீங்க. ஐயா, உங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தலும் என்று உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியும். எனவே அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்தார்? இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு முற்றிலுமாக தகுதியாக மாற்றப்பட்டுட்டு தான் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு பழுதும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு ட்ரூத் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவி மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை செய்துட்டார் என்று சொல்லி எபேசியர் 1:13 படிங்க. நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆவி மனிதன் அதில் ஈடுபட முடியாத அளவுக்கு அதை சீல் பண்ணிட்டாருங்க. இது எல்லாமே அவருடைய அனந்த ஞானம். அருமையானவர்களே, உங்களால் இதை விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய செய்திகளை கேளுங்கள். அநேக பாவ எண்ணங்களிலிருந்தே வெளியே வந்துடுவீங்க. ஏன்? அவரோடு கனெக்ட் ஆகிடுறீங்க. பாவமே அறியாத தேவன் பாவியாகிய நம்முடைய ஆவி மனிதனை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி அவருடைய குமாரனையே வைத்து நம்மை தகுதிப்படுத்தி அதில் அவர் வாசம் பண்ணுகிறாருங்க. அதனால தான் அவர் சொன்னார், என்ன சொன்னார்? 24 மணி நேரம் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுறப்பா. ஆகையினால்தான் தேவகுமாரன் என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதை குறித்து யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க. 1 யோவான் 4:17 என்ன சொல்றாரு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இருக்கிறோம். வரப்போற உலகத்துல இல்லைங்க, இந்த பூமியில இப்பொழுதே அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம், which is his sovereign wisdom. எப்போ நான் மனிதர்களுக்கு இருதயத்தில் வாசம் பண்ணணுப்பா. பழைய ஏற்பாட்டில் ஜனங்களோடு தான் வாசம் பண்ணினார், ஜனங்களுக்கு உள்ள வாசம் பண்ணலை. புதிய ஏற்பாட்டிலே நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாக எடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணி பூமியிலே அவர் என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறாரோ அத்தனையையும் உங்களை கொண்டு செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களிடத்திலேயே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
யோவான் 6வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் என் மாம்சத்தை புசித்து நீங்கள் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்து இருக்கிறீர்கள் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதனுடைய விளக்கம் என்ன? எப்போ நான் உனக்குள்ளே தங்கணும், நீ எனக்குள்ள வாசம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? உன்னை நான் முற்றிலுமாக தகுதிப்படுத்த வேண்டும். அப்போ அதற்கு நான் என்ன செய்தேன்? என்னுடைய மாம்சத்தை கொடுத்தேன், என்னுடைய இரத்தத்தை கொடுத்தேன். அதை நீங்கள் கம்யூனியனில் எடுக்கிறீர்களே. ஹல்லேலூயா. தேவனோட அன்பு மாறவே மாறாதுங்க. அது அகாப்பே அன்பு, ரைட்? அது நிபந்தனை இல்லாத அன்பு. ஹல்லேலூயா. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.